அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையில நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருடைய மனசுல வர்றது எதுனா பணம், காசு, எல்லா தசம பாகம், இல்ல காணிக்கை, எதுனாலும் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசுவானவரும் அவருடைய சொந்த வாய்மொழியினாலே இந்த வார்த்தைகளை சொல்றதை நம்ம கேட்கிறோம். நான் இந்த காலவெளியில் அதை குறித்து நான் பேசவில்லை. என்னத்தை கொடுக்க வேண்டும், நாம் என்னத்தை கொடுத்தால் கர்த்தர் நமக்கு எப்படி திருப்பி கொடுக்கிறவராய் இருக்கிறார், அதை குறித்து தான் ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. தேவன் பகலை ஆட பெரிய சுடரும் இரவை ஆட சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசமும் உண்டாக்கவும் தேவன் அவர்களை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஸ்தோத்திரம். அதே தேவன் ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும். ஆமென். இந்த கால வழியிலே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற ஒரு வசனம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம பார்க்கும்போது வெளிச்சத்தை கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆதியாகமத்திலே கர்த்தர் சுடர்களை உண்டாக்கினார். இரவிற்கு ஒரு சுடரும் பகலுக்கு ஒரு சுடரை உண்டாக்கினார். எதற்காக உண்டாக்கினார் என்றால் அவைகள் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கொடுங்கள் என்று சொல்லும்போது நம்முடைய மனசு எல்லாம் வெறும் பணம் 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 ஒரு பொருட்டு அல்ல. பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக நம்ம எதை கொடுக்க வேண்டும், தேவன் எது நல்லது என்று காண்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில உலகத்துக்கு நாம் வெளிச்சமா இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வெளிச்சத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருளில் இருந்தவர் பிள்ளைகளுமாய் காணப்படுகிறோம். ஆனால் இப்பொழுது நாம் இருளுக்குரியவர்களானவர்கள் அல்ல, வெளிச்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மில் பிரகாசித்தபடியினாலே அந்த ஒளியை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கொடுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீங்கள் பூமிக்கு எப்படியா இருக்கிறீர்கள், வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பூமிக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். உங்க வெளிச்சம் எப்படி இருக்கணும்? வாசிங்க 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 15. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மாலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மாலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எங்க வச்சிருக்கார்? மலையின் மேல் வைத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. யார் அந்த கன்மலை? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேல தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எதற்காக? நாம் மேல ஒரு மலையின் மேல் வைக்கப்பட்ட ஒரு பட்டணம் போல இருந்து அங்கிருந்து உலகத்துக்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும் சொல்றா. நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்றார்? அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? கர்த்தருடைய மகிமை நமக்கு என்று கொடுக்கப்படும். கர்த்தருடைய புகழ் நமக்கு என்று கொடுக்கப்படும். நமக்காக கர்த்தர் கனத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. எப்போ நம்ம கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறோமோ, எப்போ நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோமோ, எப்படி நம்ம வெளிச்சமா இருக்க முடியும்? தேவனுடைய நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, உலகத்திலே நாம் சாட்சிகளாக நற்கந்தங்களாக விளங்கும் பொழுது
கர்த்தர் நமக்கு சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். in return என்ன கொடுக்கிறேன்? இப்பெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி வந்துச்சு, ரிட்டர்ன் gift எதுக்கு பண்ணாலும் ஒரு ரிட்டர்ன் gift வருதா? ஆமென். கர்த்தர் ரிட்டர்ன் கொடுக்கிறார்னா அவர் எதையும் வெச்சுக்கொள்ள மாட்டார். அவர் ரிட்டர்ன் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? மகிமையும் கனத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். உயர்வை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களா கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அதாவது ஸ்தோத்திரம். அந்த மத்தேயு 14 5ஆம் அதிகாரம் 14 15 வசனம் தொடர்ந்து வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஆமென். கர்த்தர் நம்மை உலகத்துக்கு வெளிச்சமா வைத்திருக்கிறார். எங்க கண்மலையின் மேல் வைத்திருக்கிறார். ஆனா அந்த விளக்கு கொளுத்தி நம்ம எல்லாம் என்ன செய்றோம்னா மரக்காலுக்குள்ள வைத்து விடுகிறோம். ஆமென். ஆமாதானே? அதான வசனம் சொல்லுது. மரக்காலை மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும். ஆமென். சோ ஒரு விளக்கு எங்க இருக்கணும்னா ஒரு விளக்கு தண்டின் மேல் இருக்க வேண்டும். தன்னுடைய சாட்சியின் ஜீவித்தின் மேல் இருக்க வேண்டும். அல்லது நான் விளக்கு தான் அநேக பிரகாசமா இருக்கிறேன்னு சொல்லி நம்முடையதான சூழ்நிலைகள், நம்முடையதான வேண்டாத கிரியைகள் மூலமாக நம்முடைய விளக்கு மறைந்திருக்க கூடாது. விளக்கு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததான ஒளி. அந்த ஒளியை நாம் பிரதிபலிக்கணும் சொன்னா கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தண்டின் மேல் நாம் நாட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அந்த விளக்கு தண்டாகிய இயேசுவின் மேல் நிற்கிற ஒரு விசுவாசிகளாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் அநேகருக்கு நாம் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். ஹalleluya. இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது வாசிங்க 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டார். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 16 கர்த்தரை துதித்து கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய நாமத்தை என்ன செய்யணுமா? பிரஸ்தாபமாக்குங்கள். பிரஸ்தாபமாக்குங்கள். ஹalleluya. அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ள என்ன செய்யணுமா? பிரசித்தப்படுத்த பிரசித்தப்படுத்த வேண்டும். இரண்டாவது நாம் கொடுக்கிற காரியம் என்ன கர்த்தருக்கு சொன்னால் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹalleluya. இன்னொரு முறை கூட வாசிங்க 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? பிரஸ்தாபமாக்க வேண்டும். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். முதலாவது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் அவருடைய நாமத்துக்குரிய கனத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். கொடுங்கள், கொடுங்கள். Give and it shall be given unto you. What we have to give? தேவனுடைய மகிமையை தேவனுக்கே கொடுக்க வேண்டும். அந்த மகிமையை நாம் யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த மகிமையை எடுத்துக்கொள்ள நாம் பாத்திரவான்கள் அல்ல. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமுள்ளதான தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya. ஹalleluya. அந்த ஒருவராகிய தேவனுக்கே நாம் செலுத்த வேண்டும். ஹalleluya. இரண்டாவது என்ன சொல்றாரு? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். தேவனுடைய மகிமையை ஜனங்களுக்குள்ளே நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும். டிக்ளேர். ஹalleluya. தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்து அதே அதிகாரத்துல 28ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்களின் அம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தருக்கே அதை செலுத்த வேண்டும். கர்த்தருக்குரிய மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கொடுங்கள், செலுத்துங்கள். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது give அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இன்னுமாக 34ஆம் வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவருடைய துதியை கர்த்தருக்கு செலுத்துங்கள். ஏன்? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. 41ஆம் வசனம். இஸ்ரவேலோட ஏமானையும் எதிர்த்தூனையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற
சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும். ஆமென். என்றும் உள்ளதென்று அவரை துதிக்கும்படியா சில ஆட்களை நியமிக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய துதியை அவருக்கு கொடுக்க வேண்டும். கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டிய துதியும் கனத்தையும் மகிமையும் அவருக்கே நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 36ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற தேவரை கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. ஆமென். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இதை யார் செய்கிற ஜெபம் என்று சொன்னால் சாலமோன் செய்கிறதான ஒரு ஜெபம். ஹalleluya. ஸ்தோத்திரம். 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திரத்தின் பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமின் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்தில் கூடி வரச் செய்தார். இது சாலமோன் செய்கிறதான ஒரு ஜெபம். என்ன செய்கிறார்? அவர் என்ன சொல்லுகிறார்? பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனம் 35ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறீங்களா? அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைக்கப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் என்ன செய்துட்டாங்க? பாவம் செய்துட்டாங்க. அதனால வானம் அடைக்கப்பட்டது, மழை பெய்யாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினால சாலமோன் ஜெபிக்கிறார். ஜெபித்து அந்த 36ஆம் வசனம் கடைசியில் என்ன உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக அப்படின்னு ஜெபிக்கிறார். சோ இங்க ஜெபம் தான் இது. ஆனால் இந்த ஜெபத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். இது கொடுத்தல், விண்ணப்பம். ஆமென். கொடுக்கிற காரியம். என்னத்தை கொடுக்கிறோம்? நம்முடைய விண்ணப்பத்தை கொடுக்கிறோம். நம்முடையதான ஜெபத்தை அங்க கொடுக்கிறோம். யார் கையில கொடுக்கிறோம்? பிதாவின் கரத்துல கொடுக்கிறோம். ஹalleluya. கர்த்தர் என்ன செய்கிறார்? நாம் ஜெபத்தை கேட்டு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிங்க. 22ஆம் வசனம். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஹalleluya. சோ இங்க நம்ம என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா நம்முடைய ஜெபத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதே அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது என்ன செய்கிறாரா? கர்த்தர் எப்படி சாலமோனுடைய ஜெபத்தை கேட்டு ஹalleluya 9ஆம் அதிகாரம் திரும்ப 2ஆம் முறை கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமான போது 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். பாருங்க 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமான போது தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த என் விண்ணப்பத்தையும் என் வேண்டுதல்களையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்குவதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். இதுதான் பதில். நம்ம கொடுக்கும் போது கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய ஜெபங்களையும் நம்முடையதான ஸ்தோத்திரம், அதாவது திறப்பின் வாயில நின்று செய்கிறதான எல்லா ஜெபங்களையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? பதில் கொடுக்கிறார். ஹalleluya. அந்த பதில் எவ்வளவு அருமையான ஒரு பதில் பாருங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திலே நாமம் என்றென்றைக்கும் விளங்குவதாக, விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். ஹalleluya. என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும்.
ஒரு அருமையான ஒரு பதில் பாத்தீங்களா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் ஸ்தோத்திரங்களை, ஜெபங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல கொடுத்து விடுங்கள். அது நமக்குரியது இல்ல, அது அவருக்குரியது. அவருக்கே அதை செலுத்தி விடுவோம். இன்று நமக்கு ஒரு பதில் வருகிறது. கர்த்தர் கொடுக்கிறார். நீ கொடுத்தால் நான் உனக்கு கொடுப்பேன். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹalleluya. பதில் வராத ஜெபம் எதுவுமே இல்ல. ஹalleluya. ஒண்ணே மூணு விதமான பதில் உண்டு. ஒண்ணே நம்ம ஜெபித்த உடனே கர்த்தர் எஸ் செய்றேன்னு சொல்வார். இல்லனா நோ சொல்வார். இல்லன்னு சொல்வார். இன்னொரு பதில் என்னன்னா வெயிட். எஸ் நோ வெயிட். இந்த மூணு விதமான பதில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் உண்டு. ஹalleluya. நீங்க நினைக்கலாம் ஒரு காரியத்துக்காக நான் 2 வருஷமா ஜெபம் பண்றேன், இத 4 வருஷமா ஜெபம் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். ஆண்டு சொல்றார் வெயிட். இன்னும் நேரம் அதுக்கு வரல. ஹalleluya. ஆனா ஒரு கல்யாணத்துல ஆண்டு சொன்ன மாதிரி என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை இன்னும் வரவில்லை. வேலை வரும்போது நிச்சயமா கர்த்தர் அதை செய்வார். நேரம் வரும்போது கர்த்தர் அதை செய்வார். ஹalleluya. நம் கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஆனால் பதில் மட்டும் நிச்சயம். அது எப்பேற்பட்ட ஜெபமா இருந்தாலும் பதில் மட்டும் நிச்சயம். ஹalleluya. இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆமென். இங்க என்ன வாசிக்கிறோம்? இங்க கொடுங்கள். என்னது கொடுக்கிறது? பழி வாங்குறத கர்த்தரிடத்துல கொடுத்துடணும். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் சொல்றார் நானே பதில் செய்வேன், நீங்க செய்யாதீங்க. ஹalleluya. அந்த நல்ல ஒரு அருமையான ஒரு வாசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. பழி வாங்குவது எனக்குரியது. அது எனக்கு கொடுத்துருங்க. கொடுங்கள். என்னத்தை கொடுக்கணும்? பழி வாங்குவதை கர்த்தருடைய கரத்துல கொடுத்துடணும். ஹalleluya. அப்ப கர்த்தர் பதில் செய்வார். அப்ப கர்த்தர் கொடுப்பார். என்ன கொடுப்பார்? நான் பதில் செய்வேன்னு சொல்றாரு. நம்மளே பாருங்க, நம்ம எல்லாம் ரொம்ப வீக் பார்த்தீங்க. நமக்கெல்லாம் பலன் கிடையாது, நமக்கெல்லாம் ஞானம் கிடையாது, நமக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, எதுவுமே இல்ல. நம்மளாம் பழி வாங்கினா ரொம்ப சின்னதா தான் பழி வாங்குவாங்க. கர்த்தர் பழி வாங்க செய்தால், கர்த்தர் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டா, நமக்கு விரோதமா எழுப்புகிற யாருக்காவது கர்த்தர் செய்ய ஆரம்பித்தால் அதை யாரால தடுக்க முடியாது. அதை யாரால தாங்கவும் முடியாதுங்க. நம்மளாம் செஞ்ச சின்ன சின்னதா தான் திட்டிட்டு வந்துருவோம். ஆனா கர்த்தர் இல்ல, அதை கர்த்தர் ஒரு பெரிய காரியமா செய்வார். யாப்பிளை, அதாவது தாவீது கோலியாத்து தாவீதுக்கு விரோதமா எழுப்பின போது என்ன நடந்தது தெரியும் இல்லைங்களா? போன வாரம் தான் நம்ம அதை பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவன் போற வரைக்கும் கர்த்தர் விடவே மாட்டார். நமக்கெல்லாம் அது ஜீவன் எடுக்க முடியாது, ஆனா கர்த்தருக்கு முடியும். கோலியாத் இஸ்ரவேல் தேவனை நிந்தித்ததான கோலியாத்துடைய ஜீவன் போற வரைக்கும் கர்த்தர் பதில் செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம செய்ய வேண்டாம். பழி வாங்குதல் நமக்குரியது இல்ல. ஹalleluya. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கோபாக்கினை, கர்த்தருடைய கோபாக்கினைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதை கர்த்தருடைய கருத்துல விட்டு கொடுக்க வேண்டாம். நம்ம எல்லாம் அப்படி நிக்கிறதுல ஒரு வார்த்தை சொன்னா உடனே 2 வார்த்தை பேசிடும். பேசினா தான் நமக்கு சமாதானம். ஆண்டு சொல்றாரு, பழி வாங்காதீங்க, நீங்க பேசாதீங்க, நீங்க கிரியை செய்யாதீங்க, அது எனக்குரியது. என்கிட்ட கொடுத்துருங்க, என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பதில் செய்வேன். என்னுடைய கோபாக்கினைக்கு நீங்க இடம் கொடுங்க. நம்ம என்ன செய்யறோம்? நம்மளே பேசி நம்மளே செஞ்சு அதுக்கு சரிப்படுத்த முடியாது. கர்த்தர் சொல்றாங்க, என்கிட்ட கொடுங்க. கொடுங்க. என்னத்தை கொடுக்க வேண்டும்? பழி வாங்குவதை கர்த்தருடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நமக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பழி வாங்குதல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி புத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. ஆமென். இங்க இந்த வசனத்துல என்ன வாசிக்கணும்னு சொன்னா, தர்க்கங்களுக்கு
ஏதுவா இருக்கிற கட்டு கதைகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடணும். இன்னைக்கு நாம் எதை கொடுக்கணும் கட்டுரை கரத்துலன்னு சொன்னா கட்டு கதைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஆமென். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? தர்க்கங்களுக்கு நாம் ஏதுவா இருக்கிற காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதை கொடுக்க கூடாது. அதை எங்க கொடுக்கணும்? கட்டுரை கரத்துல கொடுக்கணும். ஏன்னா வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்திக்கு ஏதுவாயிராமல் தெய்வீக பக்திக்கு ஏதுவாய் இராத காரியங்களை நாம் எங்க கொடுத்தோம்? கட்டுரை கரத்துல கொடுத்துடணும். இது எனக்கு பொதுவாத, இது என் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியம் இல்ல, நான் அதை செய்யக்கூடாது, இது எனக்கு சரியான ஒரு காரியம் இல்லைன்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை நாம் அங்க கொடுத்துருந்தோம். நம்ம நினைச்சா அதை நம்ம எடுத்துக்கினேன் கட்டுக்கதைக்கோ வெற்றுமைக்கோ உட்காந்து கதை பேசின உட்காந்துக்கணும். ஆனா சொல்ல அது ஒண்ணு புரியவில்லை, அது எனக்கு கொடுத்துரு, அது எனக்குரிய காரியம், நான் அதை செய்வேன். நீ என்ன செய்யணும்னு சொன்னா விசுவாசத்தினால தேவனுடைய மகிமை காணும்படியாக விசுவாசத்துக்கு நேராக போராட்டத்தை தொடரு, விசுவாசத்தினால ஒரு ஓட்டத்தை ஓடு. அதை விட்டுட்டு கட்டுக்கதைக்கும் தர்க்கங்களுக்கு உட்கார்ந்துரு, கதை பேசி நீ உட்கார்ந்து நிற்காத. நாம் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் தேவ சமூகத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வீணான மத்தவங்க மேல பேசுறது வேறங்க, கவனிங்க, மத்தவங்க மேல பேசுறது வேற. அது இல்ல நான் சொல்றது வீணான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை, பிரயோஜனம் இல்லாத பேச்சு, வேண்டாத பேச்சு, உட்கார்ந்துக்கினே பேசிக்கினே காலத்தை கழிக்கிற நேரத்தை வீணாக்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்மளோட வார்த்தை ரொம்ப சுருக்கமா இருக்கணும். நம்மளோட வார்த்தை ரொம்ப கவனமாய் பேசுகிறவர்களா இருக்கணும். கெட்ட வார்த்தை உங்க வாயில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. நம்ம நினைக்கிறோம் கெட்ட வார்த்தை நான் எங்க பேசுறேன், நான் பேசுறது இல்லைன்னு. தேவனுக்கு விருப்பம் இல்லாத பேசுற பேச்செல்லாம் கெட்ட வார்த்தை. தேவனுக்கு விருப்பம் இல்லாத பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்கு உகந்த வார்த்தை இல்லவே இல்லை. அதுதான் தேவனுடைய பார்வையில கெட்ட வார்த்தை. அதாவது நல்ல வார்த்தை இல்லாதவைகள். ஆனப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுக்கிறத நான் எப்படி கொடுக்கணும், இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கருத்துல கொடுக்கணும். அது நமக்குரியது இல்லை. நான் பணத்தை பத்தி பேசவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? முதலாவது நம்முடைய வெளிச்சத்தை உலகத்துக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் திருப்பி கொடுப்பார். நாம் நன்றியை கொடுக்கணும். மூன்றாவது ஜெபத்தை கொடுக்கணும். நாலாவது பழிவாங்குவதை கொடுக்கணும். அடுத்தது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை நாம் கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம். வாசிங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்பொழுது வாசிங்க வாசிங்க. சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஆமென். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து. ஒரே ஒரு வார்த்தை தான், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிறது இவ்வளவுதான் நம்முடைய பார்ட். கொடுக்கிறதா நம்முடைய பார்ட். ஆண்டவருடைய வேலை பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பார் என்று சொன்னால் அமுக்கி குலுக்கி. ஹல்லேலூயா. எந்த வெண்டர், அதாவது எந்த ஒரு பொருளை அளந்தாலும் யாரும் அமுக்கி குலுக்கி கொடுக்கறதே இல்லை. பார்த்துட்டீங்களா? முடிஞ்ச அளவுக்கு மேலாக்க அப்படியே வச்சு வச்சுதான் கொடுத்துடுறாங்க. எப்படியோ அவன் கொஞ்சம் லாபம் எடுக்கிற வரைக்கும் விட மாட்டான் இல்லைங்களா? எந்த வெண்டர் ஆனாலும். கர்த்தர் வெண்டர் எப்படி தெரியுமா? அவர் அழுக்கும் போது எப்படி அழுக்கிறாருன்னா அமுக்கி, ஸ்தோத்திரம், அமுக்கி அதை குலுக்கி அது சரிந்து விழும்படியாய் அது மேல போட்டு அது கீழே சரிந்து விழுகிற வரைக்கும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான தேவன் அவர். ஹல்லேலூயா. உன் ஜெபத்தை நீ ஆண்டவருக்கு ஏறெடுப்பான்னு சொன்னால், உன் விண்ணப்பத்தை தேவனுக்கு கொடுப்பான்னு சொன்னால் பதில் எப்படி வரும் தெரியுங்களா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக உள்ள பதில் வந்துவிடும். ஆச்சரியமான ஒரு பதிலை கர்த்தர் உனக்கு கொடுத்து விடுவார். ஆச்சரியமான ஒரு பழி வாங்குதலை கர்த்தர் உனக்கு கொடுத்து விடுவார். ஆச்சரியமான ஸ்தோத்திரம். தேவனுக்கு கீழ்ப்படி
அதாவது நன்றி சொல்லும் சாலமோன் தெய்வாலயத்திலே ஆலயத்தை கட்டின பிறகு எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிச்சாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. என்ன நடந்தது? தேவனுடைய மகிமை அந்த சபைக்குள்ள அப்படியே அந்த ஆலயம் முழுவதும் புகையினால் நிறைந்தது. ஆசாரியர்கள் வேலை செய்ய முடியாமல் போயிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதாங்க கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அமைக்கி குலுங்கி சரிந்து விழும்படியாய் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். அப்புறம் என்ன பார்த்தோம்னா, அளந்து நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க வரும்? உங்க மடியிலே வரும். ஏன்னா உங்க மடியிலிருந்து தான் ஜெபம் போயிருக்கு. தனிப்பட்ட உங்களுடைய மடியிலிருந்து தான் ஸ்தோத்திர பலி போயிருக்கு. தனிப்பட்ட உங்களுடைய மடியிலிருந்து தான் தேவனுடைய சமூகத்துல விண்ணப்பங்கள் போயிருக்கு. கர்த்தர் நீ ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கவே மாட்டார். எந்த மடியிலிருந்து நான் ஜெபங்களும் ஸ்தோத்திர பலிகளும் போச்சோ அந்த மடியிலே கர்த்தர் கொட்டுவார். உங்கள் மடியிலே கர்த்தர் போடுவார். உங்கள் மடியிலே ஸ்தோத்திரம். நம்முடைய மடியாகிய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாய் ஆயத்தப்படுத்தி காத்துக் கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில கர்த்தர் பொழிய வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில அந்த நன்மைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மடியில அளவு அதாவது போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, காட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். சும்மா தூக்கி தூக்கி குடுத்துற மாட்டார். சும்மா தூக்கி தூக்க மடியில சரிந்து விழும்படியா சும்மா கொட்டிட மாட்டார். நீ எந்த அளவினால் அழுகிறீரோ, நீ எந்த அளவினால் உபவாசத்துல செபிக்கிறாயோ, நீ எந்த அளவுக்கு உன்னுடைய கண்ணீரை ஊற்றி செபிக்கிறாயோ, நீ எந்த அளவுக்கு வாழ்க்கை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறாயோ, நீ எந்த அளவுக்கு தேவனுக்கு பயபக்தியா வாழ முயற்சி எடுக்கிறாயோ. முயற்சி தான் எடுக்க முடியும். நான் பரிசுத்தமா வாழறேன்னு சொல்றதுக்கு முடியல நம்மளால. நான் தேவனுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவன் சொல்லிக்கிறதுக்கு முடியவே இல்லை. நாம் நாம் முயற்சி எடுக்கிறோம். எப்படியாவது நான் வாழ வேண்டும், எப்படியாவது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், எப்படியாவது பரிசுத்தாவி அனுக்கிரகத்தை நான் காத்துக்கொள்ளணும், ஆவியின் அனுக்கிரகத்தை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். நாம் முயற்சி தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறோமே தவிர நான் எல்லாம் பரிபூர்ணம் அடைந்தேன்னு சொல்லவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த அளவினால் அழுக்கிறீயோ இல்ல, நமக்கு நல்லா தெரியும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை எந்த அளவுக்கு ஜெபிக்கிறார்களோ அந்த அளவுக்கு வெளியே பிரகாசமாய் இருப்பார்கள். எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல காத்திருந்து அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அந்த அளவுக்கு வெளியே பிரகாசமாய் இருப்பார்கள். அந்த அளவுக்கு கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சிகளால் விளங்குவார்கள். அப்ப எந்த அளவினால் நாம் அழைக்கிறோமோ அந்த அளவினால் தான் அழைக்கப்படும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இது நாம் எந்த அளவினால் ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்மை காத்துக் கொள்கிறோமோ அந்த அளவினால் தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சும்மா சும்மா நம்முடைய மடியில கொட்டிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு தான் வைப்பார். உன் ஜெபம் எந்த அளவுக்கு இருக்கோ அது கேட்டார் போலதான் உன் ஆசீர்வாதம் வந்து தங்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ உங்களுக்கும் அந்த அளவினால் அழைக்கப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதை கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். பணம் கொடுக்கலாம், நல்லது. கொடுக்கிறது நல்லது. கொடுத்தாதான் கர்த்தர் கொடுப்பார், நல்லது. ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்ஸ் கூட நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அழைக்கப்படும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள். இவ்வளவு நாளா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பணம் 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 ஒரு பொருட்டே இல்லைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புதெல்லாம் ஒளியை கொடுக்கும்படியும் நாகாய் விரைவில வைத்திருக்கிறார். வெளிச்சத்தை பிரதிபலிக்கும்படியா நாகாய விரைவில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு உன்னதமான ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை சூரியனை போல வைத்திருக்கிறார். இரவில கூட பிரகாசிக்க முடியும் உன்னை சந்திரனை போல வைத்திருக்கிறார். நீ வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். உன்னுடைய வெளிச்சம் பூமியில பிரகாசிக்க கடவுது. கண்மணில் மேல் வைக்கப்பட்ட ஒரு பட்டணத்தை போல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஒரு நாள் எங்கே இருந்தோம்? பாவ குழியில விழுந்து கடந்தோம். கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். எபேசியர்ல வாசிக்கிறபடி கண்மலையா கிறிஸ்துவின் மேல் கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஆனா நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்னா, நம்முடைய விளக்கு தான்
ஆனா மரக்காலில போட்டு மூடி வைத்திருக்கிறோம். மரக்கால் பல இக்கட்டான சூழ்நிலைகள், ஃபார்மாலிட்டிஸ், சடங்காச்சாரம், இன்னும் இதெல்லாம் பார்த்து இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் பிரகாசமா இல்ல. உலகத்துக்கு நான் வெளிச்சமா இல்ல. பூமிக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கார். நம்முடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்கல. மங்கி மங்கி எரிகிற திரிய போல நாம் காணப்படுகிறோம். ஏன்னா மரக்காலுக்குள்ள மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. வெளியே வரலாமா? வெளியே வரலாமா? வேண்டாத பேச்சுகள், வேண்டாத கிரியைகள், வேண்டாத செயல்கள், கர்த்தருக்கு துக்கப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது. மாய்மாலத்தனம். வீட்டுல ஒரு பேச்சு, வெளியே ஒரு பேச்சு, சபையில ஒரு பேச்சு. வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைகளே. எங்க இருந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். ஆனபடினால தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஆனபடினால் தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? என்னை வெளிச்சமாய் மாற்ற மாட்டேன். என்னோட ஜெபம் இந்த சமூகத்துல ஏறெடுக்கிறார். ஆச்சா சாலமோன் ஜெபத்தை ஏறெடுத்த போது கர்த்தர் விதமாய் நீர் 2ஆம் தரமும் தரிசனமாகி இந்த இடத்துல செய்யப்படுகிற ஜெபத்துக்கு ஆண்டவரே நாளை என் செவிகள் திறந்திருக்கும் என்று சொன்னீரேன். ஆமாண்டவரே நீர் கொடுக்கிறீங்கப்பா. நாங்கள் ஜெபத்துக்கு மூலமா உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். பழி வாங்குதல் நாங்கள் செய்யாதபடி உடைய கரத்துல கொடுத்துபடி எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பதில் செய்கிற தேவனா இருக்கிறேன். பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனப்படினால ராஜா அன்பின் கரத்துல எங்களை தாழ்த்து விட்டு கொடுக்கலாம். கொடுங்கள், கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அழைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். இந்த வசனம் ஆண்டவரே ரொம்ப நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் என்று சொல்லி நாங்க விட்டுறோம் ராஜா. இல்ல சுவாமி, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் உள்ளத்துல தொனித்துக் கொண்டே இருக்கட்டும் ஐயா, தொனித்துக் கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. வீணான கட்டுக்கதைகளுக்கு, வீணான பேச்சுகளுக்கு நாங்க இடம் கொடுக்காதபடிக்கு விசுவாச வார்த்தைகளை பேசி விசுவாச வாழ்க்கையில முன்னேறுகிறதை பார்க்கும்படி ஆவியானவரை எங்களை உதவி செய்வீராக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த கிருபை இருக்கட்டும், இந்த தயவு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே ராஜா, பழி வாங்குதல் உமக்குரியது ஐயா. உமக்கே நாங்கள் கொடுக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பா இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் எப்பொழுதும் துணித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்துடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறதுக்கு கொடுப்பாராங்க. ஆமென், ஹல்லேலூயா.